ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. அனைவருக்கும் வணக்கங்கள். பல வணக்கங்கள் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். இன்றைய நாள் 24/8/2026 திங்கட்கிழமை. அதாவது இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் சம்பந்தமாக ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பரப்பி வர்றாங்க எல்லாரும். ஆனால் 25/8க்குள்ளே ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களிருந்து ரெக்கார்டுகளையும் ஃபோட்டோக்களையும் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி காணொலி போடும்போது பல்வேறு இடங்களில் அதாவது ஃபோட்டோ இல்லாத கார்டு வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தியும் தகவலுக்காக வரப்பெற்றது. ஸோ இதை வந்து வெள்ளிக்கிழமை இரவு சாயங்காலம் வாக்கில் நமது மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன் அவர்கள் என்ன இது இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான லெட்டர் அனுப்பிச்சு அனைத்து ஓய்வூதிய சங்கங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. சார், எங்கள் மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இன்னும் ஒன்றும் மீட்டிங் போடுறதாக ஒன்றும் சம்பந்தமாக ஒன்றும் வரல சார். தவிர ஓய்வூதியர்களுக்கு உண்டான விவரங்கள் கேட்டதாகவும் ஒன்றும் வரல என்று அவர்கிட்ட சொன்ன உடனே, படிவம் புதுசாக போட்டிருக்கே, எப்போவுமே பழைய கார்டுகள் எல்லாம் வந்து இணையர், அதாவது ஸ்பௌஸையும் சேர்த்து தானே ஜாயின்ட் ஃபோட்டோ தான் ஒட்டி கேட்பாங்க. இப்போ ஒரு ப்ரொஃபார்மா போட்டிருக்கிறாங்க. இது யார் அனுப்பிச்ச ப்ரொஃபார்மாங்கிறது தெரியல, ஆதென்டிகேட் பண்ணலை அதில். ஆனால் அதில் வந்து பென்ஷனரோட ஃபோட்டோ தனியாகவும், அவருடைய ஸ்பௌஸ் இருந்தால் ஸ்பௌஸோட ஃபோட்டோ கீழே தனியாகவும், மற்ற விவரங்கள் ஸ்ட்ரீட் நேமு, டோர் நம்பரு, எந்த தாலுகாவில் குடியிருக்கிறாங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க, பல மொபைல் நம்பர் என்ன என்று பல்வேறு விவரங்கள் கேட்கப்படுகிறது. இந்த ப்ரொஃபார்மா யார் போட்டது அப்படிங்கிறத திரு மோகன் சார் அவர்கள் கேட்டார்கள். அது ப்ரொஃபார்மா கம்யூனிக்காக வந்துகிட்டு இருக்குது சார். பல்வேறு மாவட்டங்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்காங்க. இதில் இந்த மாதிரி ப்ரொஃபார்மா 2-3 மாவட்டங்கள்லேருந்து கம்யூனிகேட்டே வந்துகிட்டு இருக்குது சார் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் திங்கட்கிழமை அதாவது 24/8 போவீங்கள்ல, ஆர்ஓஏ சங்கத்துக்கு போவீங்கள்ல, கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே தானே இங்கே இருக்குது ட்ரெஷரி, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி, போய் கேட்டுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொன்ன உடனே, இன்று இது குறித்து ஆர்ஓஏ சங்கத்தில், மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்தில், அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற ஓய்வு பெற்றாளர் சங்கத்தில் மற்ற நண்பர்களுடன் மெம்பர்களிடமும் கலந்துரையாடிய போது, சார் எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஒன்றும் தகவலே வரலைங்க சார். மதுரை டிஸ்ட்ரிக்ட் இருந்தோ இல்லை வேறு பல இடங்கள்லேருந்து தகவல் எதுவும் வரப்படலை. மற்ற மாவட்டங்கள்லேருந்து வந்ததெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு இருக்குது சார், லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஓய்வூதிய சங்கங்களுக்கு அனுப்பிச்ச லெட்டர் காப்பி 1-2 வந்திருக்கு, நாங்கள் பார்த்துருக்கோம் சார்னு சொன்னாங்க. அப்போது துணைத் தலைவர்கிட்ட சொன்னார் மாவட்ட தலைவர், சார் 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், மாவட்ட கருவூல அலுவலரை நேரில் சந்தித்து இது என்ன ஏது, மற்ற மாவட்டங்களை கேட்குறாங்களே, நீங்கள் என்ன விவரம் கேட்டிருக்கீங்களா, என்ன ஏது, எத்தனாம் தேதிக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற விவரத்தை கேட்கலாம் அப்படின்னு மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே இன்று 24/8/2026 திங்கட்கிழமை மதியம் 12:30 மணிக்கு மேலே இருவரும் சென்றோம். மாவட்ட கருவூல அலுவலர் இருந்தாங்க. அம்மா இந்த மாதிரி வந்திருக்கிறோம், அவங்க பேர் புனிதவதி, மற்ற மாவட்டங்கள்லாம் அந்த NHIS கார்டு சம்மந்தமாக பரபரப்பாக லெட்டர்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க ஓய்வூதிய சங்கங்களுக்கு. உங்கள் மாவட்டத்திலேருந்து, அதாவது மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எந்த லெட்டரும் எங்களுக்கு வரலையம்மா, நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே விதின் தி கேம்பஸ்க்குள்ளே தானே குடியிருக்கிறோம் அப்படின்னு, குடியிருக்கிறோம் இல்லை, ஆர்ஓஏ சங்கம் கட்டி அதுக்குள்ளே தானே நாங்கள் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோம் சொன்ன உடனே அந்த மாதிரி சொன்னாங்க. இல்லையே சார், நாங்கள் லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோமே அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்ட ஏடிஓ வர சொன்னாங்க. அப்புறம் சம்மந்தப்பட்ட அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவரை வர சொன்னாங்க. நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் சார் அப்படின்னார் அவர். அப்புறம் சார் உங்களுக்கு மெயில் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்டார். மெயில் ஐடி இருக்காங்க. நீங்கள் இந்த மீட்டிங்க்கு வர்ற போதெல்லாம் செல் நம்பர் கேட்குறீங்க, மொபைல் நம்பர் கேட்குறீங்க, மற்றபடி இமெயில் ஐடி கேட்டிருந்தீங்கன்னா அப்போவே கொடுத்துருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், சார் எல்லா சங்கங்களுக்கும் முடிந்தவரை எந்தெந்த சங்கங்களில் உள்ள முக்கியமான நபர்கள் எல்லாம் மெயில் ஐடி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் மெயில் ஐடியில் இந்த லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் 20/8/2026 அன்று மாவட்ட கருவூல அலுவலர் மதுரை அவர்கள் கையெழுத்து போட்ட காப்பியை நாங்கள் அனுப்பிச்சிட்டோம்.
அதே மாதிரி ஒரு ப்ரொஃபார்மாவையும் அனுப்பிச்சிருக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னார். அந்த அசிஸ்டண்ட்டை என்ன ப்ரொஃபார்மான்னு கேட்ட உடனே சார் உடனே அவர் கையிலே ஒரு காப்பி எடுத்து வந்தார். ஒரு காப்பி, சார் இந்த பாருங்கள் இந்த ப்ரொஃபார்மா தான் அப்படின்னு சொன்ன உடனே இதில் என்னங்க மேலே பென்ஷனர் நேம் போட்டிருக்கு, கீழே தனியாக ஸ்பவுஸ் நேம் போட்டிருக்கே அப்படின்னு சொன்ன உடனே ஏடிஓ சொன்னார், சார் எல்லாரும் பல்வேறு இடங்களில் இந்த ஓய்வூதியர்களெல்லாம் இடம் மாறி இருப்பாங்க, இல்லை அவங்க குடியிருப்பு கூட மாறி இருக்கலாம், இல்லை மொபைல் நம்பர் மாற்றி இருக்கலாம், பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். இன்றைக்கி தேதிக்கு அசான் டேட்டில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதாவது பென்ஷனராக இருந்து ஸ்பவுஸும் இருந்தாங்கன்னா 2 பேருக்கும் தனித்தனி ஃபோட்டோ கேட்டிருக்கிறோம். இல்லைங்க ஏற்கனவே முதல்ல 2018 கேட்டபோது ஜாயின்ட் ஃபோட்டோ தானே கேட்டாங்க. இல்லை சார் இது தனியாக கொடுத்தா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பென்ஷனர் யார் இப்போ இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட ஸ்பவுஸ் இருந்தால் கீழே தனியாக அவங்களோட ஃபோட்டோ, ஸ்பவுஸ் இல்லாட்டா அதை பற்றி பிரச்சனை இல்லை, பென்ஷனரோட அதாவது ஃபேமிலி பென்ஷனாக இருப்பாங்க அவங்களோட ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் சார் அப்படின்னு சொன்னார். மற்ற விவரங்கள்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எல்லா விவரங்களும் பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஆதார் கார்டில் உள்ளபடி அந்த பென்ஷனரோட ஸ்பெல்லிங், ஆதார் கார்டு நம்பரு, பிபிஓ நம்பரு, எங்கே குடியிருக்கிறாங்க, மொபைல் நம்பரு, பேன் யார் பேரில் இருக்குது, பேன் கார்டு யார் பேரில் இருக்குது அந்த நம்பரு, எல்லா விவரம் ஒரு 13-14 காலம் கொடுத்து கேட்டிருக்கோம் சார். இது அந்த ஏடிஓ சொன்னார், இது தனித்தனியாக கொடுக்குறத காட்டிலும் பேசாமல் கூட்டமாக வந்துக்கிட்டு இருப்பாங்க சங்கத்துக்கு சார், வேஸ்ட்டு. நீங்கள் சங்கங்கள் பார்த்து எல்லார்ட்டிருந்தும் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா நாங்கள் அதை கூட மொத்தமாக வாங்கிக்கிறோமா சார் அப்படின்னாரு. இன்றைக்கி தேதி 24ங்க, நீங்கள் 25ஆம் கேட்குறீங்க. எப்படி எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறது? எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களையும் எத்தனை பேர் டெய்லி இந்த மெசேஜெலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை யாரோ என்னவோ கேட்டிருக்காங்களே நம்மளுக்கு பென்ஷன் சம்மந்தமாக, என்ன செய்ய சம்மந்தமாக கேட்டிருப்பாங்களே, நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. 1-2 பேர் பார்த்துருக்கக்கூடும், அதுக்காக குறையாக சொல்ல. ஆதார கிளை தலைவர்கள் வேணால் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லையா சார் உங்களுக்கே நாங்கள் இப்போ உங்கள் மெயில் ஐடி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் வந்தவர் மாவட்ட தலைவர் ஜிமெயில் வச்சுருந்தார், ஜிமெயில் ஐடி வச்சுருந்தார். அதை கேட்டு வாங்கி உடனடியாக அந்த லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அவர் அனுப்பிச்சார். அனுப்பிச்சு கையில் அந்த ப்ரொஃபார்மா காப்பியும் கையில் கொடுத்தாருங்க. அந்த ப்ரொஃபார்மா என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அந்த படிவம். இந்த படிவம் ஏற்கனவே நெட்டில் பல ட்ரெஷரி ஆஃபீஸர் மூலமாக எல்லாம் கம்யூனிகேட் ஆகி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எல்லோருக்கும் தெரிய வேண்டுமே என்ற நோக்கில் இதனை காண்பிக்கிறார் மாவட்ட தலைவர் மதுரை. இதுதான் மதுரை மாவட்ட கருவூல அலுவலகத்திலே ஏடிஓ அவர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கொடுக்க சொன்ன அந்த படிவம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா பென்ஷனோட ஃபோட்டோ தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் காமிச்சிருக்காங்க. அதே இது கீழே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸோட ஃபோட்டோ கீழே இருக்க மாதிரி போட்டிருக்குங்க. இதைத்தான் எப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு யார் இதை ப்ரொஃபார்மா ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சொல்ல தெரியவில்லை. ஆனால் இதில் கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க சார் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பென்ஷனர் நேமு, பிளாக் லெட்டர்ஸில் பிபிஓ நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, ஆதார் கார்டு நம்பரில் உள்ளபடி அவருடைய நேமோட ஸ்பெல்லிங், அடுத்து பேன் கார்டு, இப்படியமாக சொல்லி கடைசியில் ஒரு 13 காலம் உள்ள ப்ரொஃபார்மா தான் இந்த ப்ரொஃபார்மா. இந்த ப்ரொஃபார்மாவில் அவங்க எல்லாத்துலேருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். கூட்டங்கட்டம் இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு ட்ரெஷரியில். எல்லா ஓய்வூதியர்கிட்ட நீங்களே வாங்கி கொடுத்த சங்கங்களே வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நாங்கள் ஒரு சங்கம் தான் போயிருந்தோம். மற்ற சங்கங்கள்கிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணினதாக சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது நமக்கு தெரியாது. ஆக இந்த ப்ரொஃபார்மில் போட்டிருக்கிறது பூரா எல்லாம் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை கொடுங்க, அப்புறம் அட்ரஸ் என்ட்ரி எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அவங்களோட ஆதார் கார்டு என்ன, அப்புறம் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நம்பர் என்ன, தாலுக்கு நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, பின் நம்பர், கடைசியில் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இவ்வளோ விவரத்தையும் கேட்டு இந்த ப்ரொஃபார்மா அன்றைக்கி கையில் கொடுத்து, சார் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க, ஒருத்தராக வர வேணாம் சார், சிரமமாக இருக்கும், எல்லோரையும் விட்டுருந்தும் நீங்கள் கையிலே வாங்கி படிவத்தில் பூர்த்தி பண்ணி ஃபோட்டோ ஒட்டி எங்கள்கிட்ட கொடுத்தீங்க, ரொம்ப உத்தமம் சார் அப்படின்னு சொன்னார். எது பாசிபிள், இதை முன்னக்கூடி ஒரு வாரத்துக்கு முந்தி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லது. ஒரு வாரத்துக்கு முந்தி கூட இதெல்லாம் பத்தாது.
கம்யூனிகேட் பண்ணி தானே எல்லாம் வாங்கணும், இந்த டீட்டெயில்ஸ் பூரா. அதுக்காக சுமந்திரகாளி வேலையா இது? அதனால் மாவட்ட தலைவரும் சரி சார் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பின்பு பக்கத்தில் ஸ்டார் ஜெராக்ஸாக பென்குயின் ஜெராக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு 25-30 காப்பி நகல் எடுத்து வந்திருக்கிறார். 27ஆம் தேதி மதுரை மாநகர் கிளையின் ஈசி மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் கொடுத்து விடுவோம். கொடுத்து விட்டு இந்த மாதிரி கொடுத்து விட்டாலும் சரி, இல்லை அவங்க இதே பாரத்தை ஏற்கனவே யார் மூலமாக அது பெற்று ஃபோட்டோவோட ஒட்டி கொண்டு வந்தாங்கன்னா அதையும் நம்ம மாவட்ட மையத்தில் கொடுக்க சொல்லலாம். மாநகர் கிளை ஈசி மீட்டிங் 27ஆம் தேதி 8/2026 வியாழக்கிழமை என்று நடைபெற இருக்கிறது. இன்னும் லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அவர் திரு நடராஜன் மாதிரி மாநகர் கிளையின் தலைவர் அனுப்பியிருக்கிறார். அதில் வர்றவங்கள்ட்டையும் இதை கொடுத்து வாங்கலாம். ஆனால் டூப்ளிகேட்டில் கொடுக்கணும், ஃபோட்டோலாம் சொல்லணும். அவங்களாம் அந்த காணொலியை கண்டாங்கன்னா பரவாயில்ல, யாரும் காணொலியை பார்க்குற மாதிரியே தெரில. மதுரை மாவட்ட தலைவர் சரி எல்லாம் காணொலி மூலம் போச்சுன்னா இன்ஃபர்மேஷன் இம்மீடியட்டாக பாஸ் ஆகும். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதே பெரிய சமாச்சாரம். அதை பார்க்கறது கூட முடியல அவங்களால. இதை தவறாக யாரும் கருதிவிட வேண்டாம். சங்கத்தின் நிகழ்ச்சிகள் என்னென்ன வருது, ஏன் வேலை மெனக்கட்டு உட்காந்து மாவட்ட தலைவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா இதுதான் காரணம். இம்மீடியட்டாக கேட்குறாங்கன்னு சொன்னால் இம்மீடியட்டாக கொடுத்தா தானே அதை அப்லோட் பண்ண முடியும். அவங்க லேட்டாக தான் கொடுத்துருக்காங்கிறது ஒரு ஆஸ்பெக்டை வச்சுக்கிட்டாலும், நம்மள்கிட்ட ஏற்கனவே மாவட்ட தலைவர் அடிக்கடி வீடியோவில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். விஷயாதிகள் பூரா எல்லாம் ரெடியாக வச்சுக்கிறேங்க. ஆதார் கார்டு, பேன் நம்பர், ஃபோட்டோ காப்பி, ஸ்பவுஸ் அண்ட் ஹஸ்பண்ட் பென்ஷனரெல்லாம் இருந்தீங்கன்னா எல்லாரோட டீட்டெயில்ஸு, பிபிஓ நம்பர்ஸ், லோக்கல்ஸ்க்கு எல்லாமே வச்சுக்கிறேங்க. எப்போ கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். அடிக்கடி 2-3 காணொலி இது வரைக்கும் போட்டிருக்கிறார். நாட் ஒன்லி யுவர் செல்ஃப், நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரிந்த பென்ஷனர்கள் அல்லது ஃபேமிலி பென்ஷனர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் இதே தகவலை, அதாவது மதுரை மாவட்டம் சம்பந்தப்பட்ட 3 ஆதார் கிளைகள் உள்ளன. மதுரை மாநகர் கிளை, திருமங்கலம் மற்றும் வாடிப்பட்டி. இதில் உள்ள நபர்களுக்கு தான் நாங்கள் சொல்ல முடியும் இதை பற்றி. என்கிட்ட இன்றைக்கு மதுரை மாவட்ட கருவூல அலுவலர் சொன்ன தகவலின் பேரில் தான் இந்த காணொலி அனைவருக்கும் சொல்லப்படுகிறது. ரெண்டாவது மாநில பொதுச்செயலாளர் திரு மோகன் சார் அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னு பேரில் தான் மாவட்ட கருவூலத்துக்கே போய் கேட்க போனோம். 2 பேர், அதாவது மாவட்ட தலைவர் திரு ராமானுஜம், மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன், 2 பேரும் கேட்க போய் அவங்க எல்லா விஷயம் சொன்னாங்க. இந்த ப்ரொஃபார்மலா சார் கொடுக்குறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால, எங்க 2 தனித்தனி ஃபோட்டோவாக இருக்கணுமா அப்படி வலியுறுத்தி கேட்டோம். முதல்லலாம் 2 பேரும் ஜாயின்ட் ஃபோட்டோ தானே போட்டிருந்தாங்க, அனக்ஷத்திரிலையும் அதுதான் நாங்கள் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இல்லை சார் தனித்தனியாக கொடுக்குறது தான் நல்லதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. இந்த ப்ரொஃபார்மா யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கிறது கேட்டால் அங்கே பதில் இல்லை. சரி நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம் இதை ப்ரொஃபார்மா தான் அப்படின்னு சொல்லி இதை வாங்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. இல்லை அவரவர்கள் நேரே கொண்டு 2 காப்பி கொடுத்து ஒரு காப்பியில் கையெழுத்து வாங்கிட்டாங்க, சரிதான். என்னடா சங்கத்தில் எல்லாம் வாங்கி அடித்து கொண்டு போயெல்லாம் கொடுக்க முடியாது, ஷார்ட் டைம் தான் இருக்குது. அதனால் அனைவரும் இந்த காணொலியை காணும் அனைவரும் மற்ற எல்லா ஓய்வூதியர்களுக்கும் சரி, இல்லை குடும்ப ஓய்வூதியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சங்க தலைவர்கள், ஆதார கிளை தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் சொல்லி, இல்லை ஆதார கிளை தலைவர்கள் இதை முதல்ல பார்த்துருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் அவங்க ஆஃபீஸ் பேரர்ஸ் மூலமாக யார் யாருக்கு சொல்ல முடியுமோ, மொபைல் ஃபோன் இருக்கோ அவ்வளோ பேரும் கம்யூனிகேட் பண்ணி இந்த லெட்டர் ஆஃப் இந்த புதுசாக ப்ரிஸ்கிரைப் பண்ணி இந்த ப்ரொஃபார்மாவில் ஃபோட்டோ ஒட்டி கொடுக்கணும் என்ற தகவலை சொல்லிவிடும்படி கேட்டுக்கொண்டு அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.